சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவங்கள அப்நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு போய் விட்டுட்டா எப்படி ரெக்கவர் பண்ணி அவங்கள பழைய நிலைமைக்கு மீட்டெடுக்க முடியுமா? வேண்டாம் சௌந்தர்யா, அப்நார்மல் கண்டிஷனுங்கிற வார்த்தைய இன்னொரு தடவை யூஸ் பண்ணாத. இல்லம்மா, அண்ணி மேல இருக்கிற அக்கறை தான் முன்னெச்சரிக்கையா அப்படிலாம் என்ன யோசிக்க வைக்குதுமா. வாய் பேச முடியாத ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு சாக்லேட் கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை வாய்க்கு கொண்டு போகும்போது தட்டி பறிச்சு குப்பையில தூக்கி வீசிட்டா அந்த குழந்தை என்ன பாடுபடும்? அந்த குழந்தையோட நிலைமையில தான் இளமதி அண்ணி இப்ப இருக்காங்க. வளர்ந்த குழந்தையா இருக்கிறதுனால அழ முடியாம உள்ளுக்குள்ள மறுகிட்டு இருக்காங்கம்மா. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம அப்படியே விட்டு வைக்க கூடாதுல்லம்மா. என்ன செய்யலாம் சொல்லு. இப்போ சாக்லேட்டுங்கிறது நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் ஃபர்னிஷ்டு ஃபிளாட்டோ இல்ல வில்லா அபார்ட்மெண்ட்டோ கிடையாதுமா. நீங்க எத்தனை கோடிக்கு வாங்கி தந்தாலும் அதை ஏத்துக்கிற மனநிலைமையில இளமதி அண்ணி இப்போ இல்ல. அதே மாதிரி எங்க வீட்ல எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாலும் இளமதி அண்ணி அதை ஏத்துக்கிற மனநிலைமையில இல்லம்மா. அவ எதைதான் ஏத்துக்குவா, அத மட்டும் சொல்லு. இந்த வீடுமா, இதுதான் அவங்களுக்கு நிம்மதியான இடம். அது எனக்கு நல்லா புரியுது சௌந்தர்யா. அவளுக்கு புரியலையே. நீ உன் அண்ணன் கிட்ட பேசின மாதிரி நாங்க அவளை கூப்பிட்டு பேசணும். அவளோட புகுந்த வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டா. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா குறையோ நிறையோ நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் ஏத்துக்கிட்டு அவ தன்னோட புகுந்த வீட்ல வாழறதுதான் அவளுக்கு மரியாதை. ஆனா நம்ம மதி விஷயத்துல இவ்ளோ மன உளைச்சலோட அவ அங்க வாழறது சரியா இருக்காது. இப்படி வருத்தமா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்ளோ சீக்கிரம் அவளையும் மாப்பிள்ளையையும் இங்க கூட்டிட்டு வர முடியுமோ அவ்ளோ சீக்கிரம் கூட்டிட்டு வர்றதுதான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வரணும்னு நினைச்சா கூட அதுக்கு அவ மட்டும் சம்மதிச்சா போதாது. இல்லம்மா, அதுக்கு அவ சம்மதிச்சாலும் முதல்ல மாப்பிள்ளை சம்மதிக்கணும். என் அண்ணன் சம்மதிக்கிறது ஒரு பிரச்சனையே இல்லப்பா. இல்லம்மா, அடுத்ததா சம்மந்தி அம்மா சம்மதிக்கணும். உன் சிஸ்டர்ஸ், அவங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாரும் மனப்பூர்வமா சம்மதிக்கணுமா? என்னன்னா என்ன சொல்றீங்க? யாரு எதுக்கு மனப்பூர்வமா சம்மதிக்கணும்? மதியையும் மாப்பிள்ளையையும் இங்க வர சொல்லிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நல்ல முடிவண்ணி, உடனே செய்யுங்க. சம்மந்தி அம்மாவும் அவங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் அதுக்கு சம்மதிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுக்கிறது தான் முறையா இருக்கும். அவ்வளவுதானே. நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. நான் இப்பவே போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். அம்மா வந்துட்டாங்க. வாங்க சம்மந்தி அம்மா. வாங்க சம்மந்தி அம்மா, உட்காருங்க. வாங்க. இளமதிக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க வீட்டையும் பிடிச்சிருக்கு. ஆனா அங்க இருக்கிற வசதி தான்
தினமும் ஏதோ ஒரு வகையில அவளை தடுமாற வச்சுக்கிட்டு இருக்கு. வசதி குறைவ நான் ஒரு குறையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. சீக்கிரம் அவளை சரி பண்ணிடலாம். அதே சமயம் இளமதியும் மாப்பிளையும் கொஞ்ச நாளைக்கு இங்க வந்து தங்கி இருந்தா அவகிட்ட இருக்கிற தடுமாற்றம் அவளை விட்டு போயிடும்னு நாங்க நம்புறோம். அதுக்கப்புறம் நீங்களும் ஃப்ரீயா இருப்பீங்க, அவளும் ஃப்ரீயா இருப்பா. என்ன சொல்றீங்க? உங்க மனசுல தோன்றது எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லம்மா. இளமதி வசதியா வாழ்ந்த பொண்ணு, எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். பார்க்கணும்னு தோணும் போது நாங்க வந்து பார்த்துட்டு போறோம். அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க வீட்டு மருமக கல்யாணம் ஆனதும் வந்து குத்து விளக்கு ஏத்துற இடம் எங்க வீடா இருக்கணும்னு நாங்க எதிர்பார்த்தோம். அது நடந்துருச்சு. இனி என் பையனும் மருமகளும் உங்க வீட்ல வாழ்ந்தாலும் இல்ல எங்க வீட்ல வாழ்ந்தாலும் ரெண்டும் எனக்கு ஒண்ணுதான். மாப்பிள்ள, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க அம்மா சொல்லிட்டா அதுவே எனக்கு போதும். நீங்க யாருக்கிட்டுமே கேட்க தேவையில்லை. இளமதிக்கு மெசேஜ் போட்டேன், நீ வந்துருவா. ம். என்னாச்சுமா? அம்மாம்மா ஒன்னும் ஆகல. அத்தை பக்கத்துல உட்காரு. வா உட்கார். வா உட்காரு. ஒண்ணு இல்லம்மா, சின்ன விஷயம்தான். தலைப்பொங்கலுக்கு வந்த கையோட நீயும் மாப்பிளையும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கியிருந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் உங்க வீட்டுக்கு போனா நல்லா இருக்குமேன்னு சௌந்தர்யா சொல்லியிருக்கா. அது எனக்கும் அம்மாவுக்கும் சரின்னு தோணிச்சு. கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து போறதுல உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே.